வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லாயரிக்ஸ் வெல்னஸ் மெசேஜில் டுடேஸ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு பிக்டோரியல் மெசேஜ். இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஒரு போட்டு ஓட்ட விழுந்துடுச்சு. 4 பேர் பிரயாணம் பண்ணுறாங்க. ஒரு எண்டில் 2 பேர், இன்னொரு எண்டில் 2 பேர். இந்த எண்டில் அந்த போட்டில் ஓட்ட விழுந்து தண்ணி உள்ளே வருது. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தண்ணியை எடுத்து 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 வெளியில் கொட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஒரு எலவேட்டட் சைடில் போய் உட்காந்துட்டு, நல்ல வேளை நம்ம பக்கம் ஓட்ட விழலை, அங்கே ஓட்ட விழுந்திருக்கு. சொசைட்டி அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இன்னைக்கு அவங்களுக்கு தானே வந்திருக்கு, நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. எங்களுடைய காலனியில் எல்ஆர் நகர்னு பேர். ஒரு வீட்டில் திருட்டு போச்சு அப்படின்னா எல்லாருக்கும் அந்த செய்தி போகணும். அது போகும்பொழுது, அங்கே தானே அவன் ரொம்ப ஓரத்தில் கட்டி வச்சிருக்கான், அதுக்கு பின்னால் பெரிய காடு மாதிரி இருக்கு, நம்ம ஒரு சென்டரில் இருக்கோம், நமக்கு என்ன வந்தது? இருக்க முடியாது. பிகாஸ் இன்னைக்கு அங்கே, நாளைக்கு அடுத்த இடத்துல, அதுக்கு அடுத்த நாள் நம்ம கிட்ட அது நடந்தால் நடக்கலாம். We should be precautious. We should be helpful. We should join and prevent that theft. நமக்கு என்ன அப்படிங்கிறது தான் அந்த சொசைட்டி இன்னைக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய குழந்தைகளை உன் வேலையை பார் அப்படின்னு சொல்றோம். எஸ், மைண்ட் யுவர் பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல வார்த்தை. அனாவசியமாக பிறருடைய காரியங்களில், பிறருடைய அந்த செயல்பாட்டில் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிறருக்கு வரக்கூடிய சமுதாயத்தில், பிறருக்கு வரக்கூடிய இந்த ஒரே போட்ல 4 பேர் இருக்க மாதிரி இந்த ஒரே சமுதாயத்தில் தான் நாமும் ஒரு அங்கமாக இருக்கின்றோம். தலையில ஒரு அடிபட்டாதான் கண்ணு அழுமா? கால் நகத்துல ஒரு 6 அடி மனிதன் அப்படின்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே உடம்பு. அதுபோல இந்த சமுதாயம், நம்ம ஒரு நாடுன்னு எடுத்துட்டாக்க, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நாடு, அது ஒரு உடல். அது மிகப்பெரிய ஒரு உலகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. இன்னைக்கு ஈரானும் அமெரிக்காவும் ஒன்று சண்டை போட்டு அடிச்சுக்கிறது அப்படின்னா நஷ்டம் யாருக்கு? உலகம் முழுவதும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அந்த ஃபியூயல் ஷார்ட்டேஜ் வருது, பொருள் விலைகள்லாம் உயர்றது. பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். எங்கேயோ யாரோ சண்டை போட்டுக்கிறாங்க, இருக்க முடியல. ஏனென்றால் ஒரு உலகம், ஒரு நாடு, ஒரு ஊர், ஒரு வீடு. என் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வரும்பொழுது அவருக்கு தானே ப்ராப்ளம் வந்தது, இருக்க முடியுதா நம்மளால? ஏன்? we are bonded, we are connected in one way or the other. ஸோ அந்த கல்ச்சரை, அந்த ஒரு டிசிப்ளின், மென்டல் டிசிப்ளினை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம கத்தருமா? இல்லவே இல்லை. இன்னைக்கு எல்லாமே அந்த குழந்தைகள் எப்படி வளர்றது அப்படின்னா, அகாடமிக்ஸ் 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 எக்ஸலன்ஸ், ஸ்கொலாஸ்டிக் அச்சீவ்மெண்ட், அவ்வளோதான். ஏன்? ஒரு நல்ல வேலை வாங்கணும், நல்ல சம்பளத்தில் இருக்கணும், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கணும், பொருள் பொக்கிஷம் சொத்து சுகம் எல்லாம் சேர்க்கணும், போறோம். பட் அந்த மென்டல் டிசிப்ளின் இல்லாததுனால, நல்ல பழக்க வழக்கங்கள் கத்துக்காததுனால இந்த சமுதாயம் சீரழியிறது. அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது, உடனே எல்லா மொபைல் போனும் வெளியில வந்துடுச்சு. எல்லாம் அந்த வீடியோவை ஆன் பண்ணி அதை எடுத்துட்டே இருக்கான். யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை. அதுக்கு ஒரு 10 பேர் இருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் இந்த லோயர் லெவலில் இருக்கிறவங்க தான் அந்த ஹெல்ப்புக்கெல்லாம் வரான். இந்த ஹையர் லெவலில் இருக்கிறவங்க நமக்கு எதுக்கு வம்புன்னு இருக்காங்க. ஆனால் எனக்கு அடிபடும் பொழுது அவன் அங்கேருந்து வந்தான்னா, பா நல்ல வேலை காப்பாற்றினான். ஸோ என்றைக்குமே இந்த எம்பத்தி அப்படிங்கிறது வேணும். நமக்கும் இது நடக்கும், நமக்கும் இது வரலாம். அது சின்ன குழந்தைகள்லேருந்தே அதை நம்ம கற்றுத்தரணும். நான் நிறைய நேரம் என்னுடைய குழந்தைய மடியில் உட்கார வச்சு எல்லாத்தையும் நான் அதுக்கிட்ட பேசுவேன். ஆஃபீஸில் என்ன நடந்தது, நான் எப்படி நடந்துட்டேன், இது ஏன் இப்படி நடக்கிறது, இது ஏன் எப்படி நடந்துக்கணும்,
இதில் ராமாயணம் மகாபாரதத்தில் அந்த மாதிரி எபிக்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு இதிகாசங்கள்லாம் என்ன சொல்லித்தராங்க, என்ன லெசன் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த குழந்தைகள் மனசில் ஆழமாக பதிஞ்சால்தான் ஒரு முழு மனிதனாக உருவாக முடியும். இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது, இந்த